Hi everyone. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு முக்கியமான 5 மார்க்கை தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான சாப்டர் 9th சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான 5 மார்க். ஆக்சுவலி இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 5 மார்க் இருக்கு. அதுல ஒரு 5 மார்க் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ், மிச்சம் இருக்கக்கூடிய 2 5 மார்க். ஸோ அதுல மீன் ஃப்ரீ பார்த்து நம்ம ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஷர் எக்ஸர்டட் பை கேஸ். ஸோ கிளாஸ் 11 யூனிட் 9, அதாவது கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்கை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இஃப் யூ காண்ட் லவ் வாட் யூ டூ, யூ காண்ட் கெட் வாட் யூ லவ். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இது வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இதுதான் நேம், ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா எம்பி. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஆட் பண்ணியாச்சு. ஒரு சில ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் ஆன். Yes, a great preparation for class 11. வந்தாச்சு. கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிரஷர் எக்ஸர்டட், ரைட்? ஸோ பிரஷர் எக்ஸர்டட் பை கேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தாங்க. ஸோ ஜெனரலா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம கிட்ட வந்து ஒரு கேஸ் மாலிகுல் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேஸ் மாலிகுல் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷன்ல இட் மூவ்ஸ் இல்லையா? ஒவ்வொரு மாலிகுல்ஸும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வந்து இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கியூப் ஆர் வாட் எவர் தி திங். ஸோ இதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்னு வச்சுப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு மாலிகுல் இருக்குன்னா இந்த மாலிகுல் எப்படி போகலாம், இன்னொரு மாலிகுல் எப்படி போகலாம், இன்னொரு மாலிகுல் எப்படி போகலாம், இப்படி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனுங்க. எல்லா மாலிகுலும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா? கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல பிரஷர் எக்ஸர்டட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஸ்கொயர் உள்ள ஒரு குறிப்பிட்ட மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்களே ஒரு சிம்பிள் அசம்ஷன் தாங்க, எல்லா மாலிகுலும் மூவ் ஆகுது. கண்டிப்பா பெரும்பாலும் இதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே இந்த சைடு, அதாவது இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு சைட்லயும் வந்து கண்டிப்பா மோதிக்கும். இதை நம்ம வந்து வால் அப்படின்னு சொல்லிக்கலாமா, ரைட்? இந்த மாதிரி ஒவ்வொரு வால் ஆஃப் த கியூப்னு வச்சுக்கலாமா? ஸோ எல்லாத்துலயுமே வந்து இந்த சைட்ல படும், இந்த சைட்ல படும், அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பேக் சைடு எல்லா சைட்லயும் வந்து இது படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப என்ன ஆகுது, இதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் திங் மூவ்ஸ் இன் ரேண்டம் டைரக்ஷன். ஸோ ரேண்டம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த கியூப்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ்ல ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் எலாஸ்டிக் இன் நேச்சர். எலாஸ்டிக் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம ரொம்ப டீட்டெயில்டா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், சாப்டர் 4ல. எலாஸ்டிக் கொலிஷன், இன் எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பிஃபோர் வந்து வில் பி ஈக்குவல் டு ஆஃப்டர் இல்லையா? எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ் வந்து அந்த சுவர், அதாவது அந்த சைடு, அந்த வால்ல கொலைட் ஆகும்போது எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் திங் வந்து நடக்குது. அதாவது நான் இன்புட் கொடுக்கறது எனக்கு அப்படியே அவுட்புட்டா கிடைக்குது. ஸோ தெர் இஸ் நோ லாஸ், அதான் விஷயம். அப்போ எலாஸ்டிக் கொலிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க டிஃபரன்சியேஷன் கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த சாப்டர் 4ல எலாஸ்டிக் கொலிஷனுடைய டிஃபரன்சியேஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ தெர் இஸ் நோ கைனடிக் எனர்ஜி லாஸ். இந்த கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, இதனுடைய லாஸ் வந்து இல்லை, நோ லாஸ். கரெக்டா? நோ லாஸ், அதாவது இன்புட் வில் பி ஈக்குவல் டு அவுட்புட். அதுதான் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். அப்போ எலாஸ்டிக் இன் நேச்சர். அப்போ இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே இந்த சுவர்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது அது பவுன்ஸ் பேக், மறுபடியும் அதே வேகத்துல வரும். அதுதான் எலாஸ்டிக் கொலிஷன் இல்லையா? நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல கூட ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க, பிசிக்ஸ் சாப்டர் தான்.
ஸோ அதில் கூட நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் லா ஆஃப் மோஷனில் நம்ம சொல்லியிருப்போம், அதில் சேஞ்ச் இன் மொமெண்டம் பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ அந்த இடத்துல எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் அங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே அதிகம் தான் பேசுகிறோம். அப்போ இந்த ஒரு மாலிக்யூல் இந்த வாலில் போயிட்டு இப்படி ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த வாலில் ஸ்ட்ரைக் ஆனது மறுபடியும் அந்த மாலிக்யூல் இதே இடத்துல வருது, ரைட்டா? அப்போ இப்படி போகிற மாலிக்யூல் அப்படியே எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இது நம்ம எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். there is no loss. கைனடிக் எனர்ஜி அங்கே லாஸே இருக்காது, ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே இந்த சுவர்ல ஸ்ட்ரைக் ஆகும்போது கண்டிப்பா there will be pressure. அப்போ ஃபோர்ஸ் அங்க ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ இந்த ஒரு சர்ஃபேஸ்ல படுது, அப்போ இங்க ஏரியாவும் இருக்குது இல்லையா? நம்ம ஜெனரலா நம்ம படிச்சிருக்கிறோம், ஹூக்ஸ் லால நம்ம பேசியிருக்கிறோம். சாப்டர் 7 வால்யூம் 2 பிசிக்ஸ்ல தான் என்ன சொல்லியிருக்கோம்? pressure which is equal to force acting per unit area அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பேசிக் திங் தான், ரைட்டா? அப்போ ஒரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுல் வந்து ரேண்டம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அது சுவர்ல படும்போது எலாஸ்டிக் கொலிஷன் இன் நேச்சர் சொல்லியாச்சு. அப்போ அந்த பால் வந்து அந்த சுவர்ல, அந்த மாலிகுல் வந்து அந்த சுவர்ல படும்போது ஒரு ப்ரெஷர் உண்டாகுது. அப்போ கண்டிப்பா அந்த இடத்துல ஃபோர்ஸும் இருக்குது. இந்த வாலுடைய அந்த ஏரியாவும் நம்ம பேசுறோம். ஏன்னா அந்த மாலிகுல் வந்து ஒரு இடத்துல படுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஏரியா இருக்கணும். ஏரியா இருந்தா தானே அது படும், ஏரியா இல்லைன்னா படாது இல்லையா? அப்போ ஏரியாவும் இருக்குது. அப்போ அங்க என்ன ஆகுது? ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. இது மட்டுமா சார்? இல்லைங்க, இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம அதே எலாஸ்டிக் கொலிஷன்ல கூட நம்ம பார்த்துருக்கிறோம் கன்சர்வேஷன், லீனியர் மொமெண்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போ என்ன ஆகுது? இந்த மாலிகுல் இங்க இருந்து இங்க போயிட்டு மறுபடியும் இப்படி ரிட்டர்ன் ஆகுது. ஸோ there is change in momentum. அப்போ எனக்கு எலாஸ்டிக் கொலிஷன்ல கைனடிக் எனர்ஜி லாஸ் இல்லை தங்குங்களா, எனக்கு மொமெண்டம் வந்து இருக்கு அப்படின்றது தான் இதுல பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இங்க எனக்கு மொமெண்டம் இருக்குது. அப்போ இங்க இருக்கும்போது ஒரு மொமெண்டம் இருக்கும். இந்த மாலிகுல் இங்க ஸ்ட்ரைக் ஆயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது எனக்கு இன்னொரு மொமெண்டம் வந்து இருக்குது. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றத நம்ம என்ன பேசியிருக்கிறோம்? 10th படிச்சாச்சு. சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் final momentum minus initial momentum. initial momentum final momentum, கரெக்டா? இதுதான் வந்து நம்ம change in momentum சொல்றோம். அப்போ மொமெண்டமுக்கு எதனா ஒரு ஃபார்முலா இருக்கணுமே, கண்டிப்பா படிச்சிருக்கோம். momentum which is equal to mass into velocity இல்லையா? mass into velocity. இதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு மாலிகுல் மட்டும் எடுத்தோம்னா எனக்கு இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்குது. அதே மாதிரி n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கும் இல்லையா? இங்க ஒரு மாலிகுல் தான் இருக்குமா? இல்ல, நிறைய மாலிகுல் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு டைரக்ஷன்ல மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்ப நமக்கு புக்ல என்ன அசம்ஷன் கொடுத்திருப்பாங்கன்னா, சப்போஸ் அந்த மாலிகுல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்டா? இப்போ இந்த டயக்ராமை கொஞ்சம் பாருங்க. இந்த டயக்ராம்ல ரொம்ப டீடைல்டா கொடுத்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப பாருங்க, pressure arises from force due to molecules acceleration as they bounce off container walls, ரைட்டா? அப்போ இதுதான் அந்த வால். அப்போ மாலிகுல் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்போ அந்த மாலிகுல் இங்க இருந்து இங்க வருது, ரைட்? அந்த மாலிகுல் இங்க இருந்து அப்படியே வருது, இங்க பட்டு இப்படி ரிட்டர்ன் ஆகுது அந்த மாலிகுல். அப்ப என்ன சொல்றாங்க? நல்லா கவனிச்சீங்கன்னா இது ரொம்ப கிளியரா புரியும். இங்க இருந்து வரும்போது mv, அந்த வால்ல பட்டு ரிட்டர்ன் ஆகும்போது -mv. இது எப்படி சார்? எனக்கு புரியலையே. ரொம்ப சிம்பிள். அது ஏன் மைனஸ் வந்ததுன்னா ஆக்சிஸ் தாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம படிச்ச ஒரே விஷயம் தான். இங்க பாருங்க, எனக்கு கியூப் இருக்கு, சரியா? என்கிட்ட ஒரு கியூப் இருக்கு. ரைட்? இப்போ எனக்கு இந்த கியூப்ல நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் which mean ஒரு மாலிகுல் எடுக்கிறேங்க, ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி see this is x axis, சரியா? இது வந்து y axis வச்சுப்போம், இது z axis வச்சுப்போம். நமக்கு இந்த மாதிரி 3 ஆக்சிஸ் இருக்குதுங்க. we know that 3 dimensional. இப்போ இந்த இடத்துல என்கிட்ட இருக்கிற ஒரு மாலிகுல், ரைட்? ஒரு மாலிகுல் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ இந்த டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இந்த சர்ஃபேஸில் படுதுன்னு வச்சுப்போம், சரியா? இப்போ அந்த சர்ஃபேஸில் படும்போது சர்ஃபேஸில் பட்டு அது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு. அந்த சர்ஃபேஸில் பட்டு எலாஸ்டிக் கொலிஷன் அப்படியே ரிட்டர்ன் ஆகணும். அப்போ என்ன ஆகிடும்? இங்கே போகும்போது எம்வியா இருக்கு,
எக்ஸ் ஆக்சிஸ். அந்த சர்ஃபேஸ்ல பட்டு எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி ரிட்டர்ன் ஆகணும். அப்போ இங்கே என்ன ஆகும், அப்படி பட்டு இப்படி ரிட்டர்ன் ஆகும்போது அதே எம்வி எக்ஸ் ஆக்சிஸில் தான் வருது, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ். ரைட்டா? நமக்கு தெரியும் சிம்பிளான ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி நமக்கு வந்து 3 ஆக்சிஸ் இருக்குதுங்க இல்லைங்களா? 3 ஆக்சிஸ் இருக்கு. ஸோ என்ன சொல்லலாம், இந்த ஆக்சிஸுக்கு ஆப்போசிட் இது, இதை என்ன சொல்லலாம் மைனஸ் ஒய்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிஸுக்கு ஆப்போசிட் என்ன, இதுதான். இதை என்ன சொல்லுவோம் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிஸுக்கு ஆப்போசிட் இதுதான். அப்போ இதை என்ன சொல்லுவோம் மைனஸ் இசட்னு சொல்லுவோம். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அப்போது ஒரு ஆக்சிஸில் போகுது, எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லும்போது பட்டு அப்படியே ரிட்டர்ன் சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லையா, ரிட்டர்ன் ஆகுது. அப்போ ரிட்டர்ன் ஆகுறது எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் நீங்களே ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக சொல்லிடலாம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் which is equal to final minus initial. கரெக்டா? அப்போ ஃபைனல் என்ன, mvx. ஃபைனல் என்னங்க, ஆஃப்டர் கொலிஷன். அப்போ என்னது மைனஸ். இனிஷியல் என்ன, இந்த மைனஸ். இனிஷியல் என்ன, mvx. அப்போ how I can write minus 2mvx. அப்போ which is equal to minus 2mvx is nothing but change in momentum. அப்போ இது நமக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சிடுச்சு. சப்போஸ் இதே வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது. அப்போ இந்த மாலிகுலுடைய வெலாசிட்டி இன் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் என்னவா இருக்க முடியும், என்னவா இருக்க முடியும், கண்டிப்பா 0 தான், சந்தேகமே கிடையாது. ஏன்னா இட் மூவ்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒய்ல 0, இசட்ல 0, அவ்வளவுதாங்க. சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்போ எல்லா மாலிகுலும் எடுக்கும்போது எல்லா மாலிகுலுமே டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். எல்லா மாலிகுலும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. கரெக்டா? எல்லாமே லெஃப்ட்ல மூவ் ஆகும், எல்லாமே ரைட்ல மூவ் ஆகும், எல்லாமே மேல மூவ் ஆகும், எல்லாமே கீழே மூவ் ஆகும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. பிகாஸ் the molecules moves in random direction. We cannot define the proper direction, but we can assumption பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து இதுதான் வந்து ஒரு கியூபுங்க. ஓகே, என்கிட்ட வந்து கொஞ்சம் கேவலமா இருந்துட்டேன். ரைட். ஸோ எனக்கு இதுதான் வந்து கியூப். சரியா? இப்போ இந்த கியூப்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாலிக்யூல் இருக்கு. இந்த மாலிக்யூல் வந்து இப்படி போகுது. இப்போ யூ ஜஸ்ட் கன்சிடர், இப்போ இந்த கியூபை நான் வந்து ஒரு 2 டைமென்ஷன்ல இப்படி வரையறேன். சரியா? இதெல்லாம் அப்படியே பேக்ரவுண்ட்ல இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அப்படியே பேக்ரவுண்ட்ல இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், இதுல எல்லா மாலிக்யூல்ல நான் வந்து சொல்லலாம் ஈஸியா. we know that number of total molecules அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டல் N equal to N times V அப்படின்னு சொல்லுவோம். இந்த N ஸ்மால் n என்னன்னா ஒரு 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 பர்டிகுலர் வால்யூம்ல எனக்கு எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஓகே, நீங்க 12th ஸ்டாண்டர்ட் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, பட் யூ ஆர் 11th இல்லையா? ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்களா, கேபிட்டல் N அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அதாவது டோட்டல் மாலிக்யூல்ஸ். அதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும், டோட்டல் மாலிக்யூல்ஸ். இப்போ இந்த கியூப் அப்படின்னா இந்த கியூப்ல இருக்கக்கூடிய மொத்த மாலிக்யூலை ஐ வில் ரெப்ரசன்ட் பை யூசிங் கேபிட்டல் N. ஸ்மால் n அப்படின்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வால்யூம் எடுக்கிறேன், which mean இந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் எடுக்கிறாங்க. இந்த பார்ட்ல எவ்வளோ மாலிக்யூல் இருக்குது அதுதான் வந்து ஸ்மால் n அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் n equal to capital N by V. அப்போ we can simply say that capital N equal to small n V. கரெக்டா? சரி, அப்போ டோட்டல் மாலிக்யூல் என்ன, அந்த ஒரு குறிப்பிட்ட வால்யூம் எடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ். அப்போ எல்லாமே சேர்ந்து தான் டோட்டல் மாலிகூல்ஸ் இன் தட் கியூப். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ரைட்டா? அதே தான் இது இல்லையா? அப்போ ஸ்மால் n அப்படின்றது என்ன, இந்த வால்யூம் V வந்து கீழே வந்துருச்சு. அப்போ இந்த பர்டிகுலர் வால்யூம்ல எனக்கு இருக்கக்கூடிய மொத்த மாலிகூல்ஸ் அவ்வளோதான். ஸ்மால் n-க்கும் கேபிட்டல் n-க்கும் இருக்கிற வித்தியாசம். ஸ்மால் n அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குது, கேபிட்டல் N அப்படின்றது மொத்த வால்யூம்லயும் எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குது. இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த டாபிக் இன்னமும் ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அதே மாதிரி இங்க நம்ம வந்து இந்த மாலிக்யூல் இருக்கு அப்படின்னா இந்த மாலிக்யூல் இவ்வளோ தூரம் கடந்து போகுது. எது, அந்த
சுவர், அதாவது அந்த சைடு ஆஃப் தி கியூபை ஹிட் பண்றதுக்கு, கொலைடு பண்றதுக்கு. அப்போ we know the distance formula. அப்போ இங்க இருந்து இந்த மாலிகுல் இங்க போறதுங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், velocity into time. அப்போ distance which is equal to velocity into time. எந்த ஆக்சிஸ்ல போகுது? x ஆக்சிஸ்ல போகுது. இந்த ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், ஸோ டெல்டா டி. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன்டூ டைம். நமக்கு என்ன தெரியும்? எனக்கு இந்த இடத்துல n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குதுப்பா. இப்போ இந்த மொத்த கியூப் எடுத்தனா மொத்த மாலிகுல்ஸ் மூவ் ஆகுது. அப்போ ஐ கேன் சிம்பிளி சே கேபிட்டல் N which is equal to n times v, இல்லையா? மொத்த மாலிகுலும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போறேன்? ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. இந்த வால்யூம் அப்படின்றது என்னங்க? வால்யூம் அப்படின்றது லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். அப்போ ஐ கேன் ரீஅரேஞ்ச், சிம்பிளா ரீஅரேஞ்ச் பண்றேன். இந்த ஸ்மால் n வால்யூமுக்கு பதிலா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். லென்த் இன்டு பிரெத் வந்து ஏரியா, இல்லையா? அது ஏரியாவாயிடும் இன்டு வால்யூம் v. சாரி, அந்த லென்த் இன்டு பிரெத் வந்து ஏரியான்னு சொல்லிட்டு மிச்சம் வந்து ஹைட் இருக்கு. அண்ட் அதை வந்து நான் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அதாவது இந்த மாலிகுல் வந்து இங்கிருந்து இங்கே கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஏரியா புரியும் தெளிவா? ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் தான் வால்யூம். அப்போ இந்த வால்யூமை தான் நான் இப்படி பிரிச்சுட்டேன். ஓகேவா? வால்யூமை ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ்னு பிரிச்சுட்டேன். டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் என்ன? இங்கே பாரு, vx டெல்டா டி. அப்போ இதை ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். ஸோ என்ன ஏ டிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? vx டெல்டா டி. கிளியரா இருக்கும்? பொறுமையா பாருங்க, கண்டிப்பா புரியும். சரியா? அப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்? நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் சொல்லும்போது n டைம்ஸ் v. v stands for வால்யூம். வால்யூம் அப்படின்றது லென்த், பிரெத், ஹைட். ஹைட்ன்றது என்ன? which may we can also say this distance னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இது டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். லென்த் இன்டு பிரெத்தை நம்ம ஏரியான்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏரியா ஏ, இந்த டிஸ்டன்ஸ் என்ன? ஹைட்டு டி. ஓகேவா? அப்போ ஏ அப்படி வச்சிருக்கேன், n அப்படி வச்சிருக்கேன், டி உடைய வேல்யூக்கு பதிலாக இந்த இதை சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா மாலிகுலுமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இருக்காது. இட் மூவ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஒவ்வொரு மாலிகுல். சரி, ஒரு சின்ன அசம்ஷன் எடுத்துக்கலாம்ப்பா. எனக்கு ஒரு 100 மாலிகுல் இருக்கு. அந்த 100 மாலிகுல் 50 மாலிகுல் ரைட்ல மூவ் ஆகுது, 50 மாலிகுல் லெஃப்ட்ல மூவ் ஆகுது, இல்ல 50 மாலிகுல் மேல மூவ் ஆகுது, இல்ல 50 மாலிகுல் கீழே மூவ் ஆகுது. ஸோ எதனா ஒரு சைடு மூவ் ஆகும்போது அது வந்து இன்னொரு சைட்ல இருக்கக்கூடிய அந்த வால் சைட்ஸ் ஆஃப் தி கியூபை ஸ்ட்ரைக் பண்ணுது. அதை தான் இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ n/2 அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, n/2. ஓகேவா? ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம இதை டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சார் டைம் திடீர்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க. ஸோ டெல்டா டி விச் இஸ் ஈக்குவல் டு n/2 ஏன்னு சொன்னோம் vx, ரைட்? vx டெல்டா டி. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜான ஒரு டைமுங்க. அப்போ இந்த டைம்ல பாருங்க, ரைட்? ஸோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய இந்த மாலிகுல்ஸ் உடைய கொலிஷன், ஓகே, அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த மாலிகுல் வந்து எவ்வளவு கொலைட் ஆகுது அந்த ஒரு பர்டிகுலர் வால்யூம்ல அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதே டைம்ல தான் கண்டிப்பா அந்த கொலிஷனும் நடக்கும், which mean அந்த சேஞ்ச் இன் மொமெண்டமும் நடக்க போகுது. அப்போ இந்த பர்டிகுலர் வால்யூம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு, அது எல்லாமே அந்த வால்ல ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ வால்ல ஸ்ட்ரைக் ஆகும்போது எலாஸ்டிக் இன் நேச்சர்னு சொல்லியாச்சு. ஆனா எனக்கு கண்டிப்பா அந்த இடத்துல என்ன நடக்கும்? ப்ரெஷர் கிரியேட் ஆகும், ஃபோர்ஸ் இருக்குது. அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது we know that pressure is happening. அப்போ அங்கே சேஞ்ச் இன் மொமெண்டமும் நடக்குது. அப்போ மாலிகுல் அப்படி போகுது, பட்டு அப்படி ரிட்டர்ன் ஆகுது. மாலிகுலுடைய ஃபார்முலாவை நம்ம சொல்லியிருந்தோம், which mean அந்த மொமெண்டம். ஸோ மொமெண்டம் which is equal to 2 times mvx நம்ம சொன்னோம் இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ இங்க சேஞ்ச் இன் மொமெண்டம் which is equal to what? So n divided by 2 a vx delta t. and என்ன சொல்லியிருக்கிறோம்? change in momentum is nothing but 2 m vx. சரியா? இதுல யாருக்குன்னா டவுட் இருக்கா? இல்ல.
ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இங்கே. சரிங்க, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க சார் நீங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் மைனஸ் கொடுத்துருக்காங்களே சார், நீங்கள் ஏன் சார் இந்த மைனஸ் எடுக்கல? டவுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ ஹியர் வி வில் பி அஸ்யூமிங் த மேக்னிடியூட். லிசன், மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் சொல்லும் போது இதில் இருக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம எடுப்போமே தவிர we will not consider the direction, right? We will not consider the direction. So அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல 2m vx அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ I can say that n times a vx square then m delta t. So this is nothing but change in momentum. அப்போ change in momentum அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு விஷயம் நடக்குது, force இல்லையா? So force is happening on the wall. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? force equal to ma படிச்சிருப்போம். எங்க ஃபர்ஸ்ட் வால்யூமில் படிச்சிருக்கிறோம். சேஞ்ச் இன் மூமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதுலேருந்து ஃபைனலாக நம்ம இதை படிச்சிருப்போம் ரைட்டா? ஸோ இது எப்படி இந்த ஃபார்ம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் அப்படின்னு சொன்னோம் கரெக்டா? அப்போ இந்த சேஞ்ச் இன் மூமெண்டம் என்ன? ஃபைனல் மூமெண்டம் மைனஸ் இனிஷியல் மூமெண்டம். ஃபைனல் மூமெண்டம் என்ன? mv மைனஸ் mu. இதில் m காமன் எடுத்தோம்னா v மைனஸ் u. இந்த v மைனஸ் u பை இந்த t நம்ம என்ன சொல்லிட்டோம்? இங்கே பாரு, நான் இங்கே எழுதுறேன் t டெல்டா t. அப்போ இது என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியா? அது என்னது? ஆக்சலரேஷன். அப்போ இந்த m இருக்கு, ma. அதான் ஃபோர்ஸ் நம்ம சொன்னோம். அப்போ என்ன சொன்னோம்? ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம். கரெக்டா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் அதே தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ வாட் ஐ கேன் சே, ஃபோர்ஸ் equal to rate of change of momentum. Right? Rate of change of momentum from Newton's second law. Right? Newton's second law ரொம்ப அழகா இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். நான் நிறைய லெக்சர்ஸும் இதை எடுத்திருக்கிறேன். ரைட்? அப்போ F equal to change in momentum, rate of change of momentum. So with respect to time அப்படின்றது தான். So n a vx square m delta t by delta t. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா I can cancel time and time. இதனால நான் ரொம்ப ஈஸியாக கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ நமக்கு என்ன இருக்குது மிச்சம் கேட்டிங்க அப்படின்னா we have n times a vx square mங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ். இன்னொன்று இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் இருக்கு, அப்போ கண்டிப்பாக அங்கே ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஃபோர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே ப்ரெஷர் இருக்கு. ஸோ வாட் வி நோ? ப்ரெஷர் which is equal to force per unit area. அப்போ ஃபோர்ஸ் என்ன இருக்கு? இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சு. just now we found what is that? n a vx square m divided by area a. அப்போ இங்கே என்ன சொல்லலாம்? அது ஏதாங்க. இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் கேன்சல் ஆகுது. ஸோ ஐ கேன் ரீஅரேஞ்ச் லைக் திஸ் m vx square and this is nothing but what? Pressure exerted by the wall. Pressure exerted by the wall. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா x ஆக்சிஸில் இருக்கு. அப்போ இது வந்து y ஆக்சிஸாக இருந்தால் கண்டிப்பாக இதே தாங்க இருக்கும், மாற்றமே கிடையாது. z ஆக்சிஸ்னா இதே தான். ஸோ x ஆக்சிஸ். Right? So everything is same. Right? Which is equal to இந்த இது pressure. சரியா? ஸோ பொறுமையாக பாருங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லிட்டோம்? மூணுமே சேம் சொல்லிட்டோம். டிஃப்ரெண்ட் ஆக்சிஸில் இருந்தது அப்படின்னா ஐ கேன் சே தட் 3vx ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா vx equal to vy equal to vz எல்லாமே சேம் தானே. vxன்னு எடுக்கலாம், vx ஸ்கொயர்னு எடுக்கலாம், vy ஸ்கொயர்னு எடுக்கலாம், vz ஸ்கொயர்னு எடுக்கலாம், எல்லாமே சேம்ங்க. திஸ் இஸ் நத்திங் பட் த velocity, total velocity. So vx square equal to what? v by 3 இந்த velocity on x. இதே வந்து y னா v by 3, z னா v by 3, எல்லாமே சேம் தான், மாற்றமே கிடையாது. So this is our velocity of that particular molecule. Right? So velocity of that particular molecule. So கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப crystal
கிளியரா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ பேசிக் பாரு, ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ மொமெண்டம், ப்ரெஷரு, அப்போ என்ன ஆகுது, சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். அப்போ மாலிகுல் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ அது வந்து வாலில் ஸ்ட்ரைக் ஆகும்போது அந்த வாலில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ ப்ரெஷர். இப்படி தான் நீங்கள் கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கிடச்சிரும். அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாலிகுல் இருக்குது, இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மாலிகுல் மூவிங் வித் வெலாசிட்டி v டுவர்ட்ஸ் த வால், ஏதோ ஒரு டைரக்ஷன் மூவ் ஆகுது. இங்கே பாரு, வால் அப்படி ஸ்ட்ரைக் பண்ணி அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன். இந்த மாலிகுல் x component velocity is reversed where its y component remains unchanged. அதாவது இது ஜீரோ தான் இருக்கு, ஏன்னா it moves in single direction, ஒரே டைரக்ஷனில் போகுது. பாரு, ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து we started with the distance, அந்த மாலிகுல் வந்து டிஸ்டன்ஸ் கவர் ஆகிறது. ஸோ we know that velocity equal to distance displacement by time இல்லையா. ஸோ அதில் இருந்து டிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த டைம் வந்து இங்கே வந்துருச்சு, velocity into time, x டைரக்ஷன்றதுனால x. இது வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்பர், அந்த மொத்த இடத்துல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், இது அந்த குறிப்பிட்ட வால்யூமில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தான் இது ஸ்மால் n. ஸோ we know that capital N which is equal to n times of v. ஸோ vன்றது லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், லென்த் இன்டு பிரெத் வந்து நம்ம ஏரியான்னு சொல்லிட்டு ஹைட்டை வந்து டிஸ்டன்ஸ் சொல்லியாச்சு, ரைட். அந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்குது, vx dt, சாரி டெல்டா டி, போத் ஆர் சேம் இல்லையா. ஸோ n/2 ஏன் வந்ததுன்னா எல்லாமே மூவ் ஆகுது, பாதி ஒரு அசம்ஷன், ஒரு குறிப்பிட்டது தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ in that particular time எனக்கு அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்குது. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன, இது மொத்தம் இன்ட்டு அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்லிட்டோம், திஸ் இஸ் அவர் சேஞ்ச் இன் மொமெண்டம் சொன்னோம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா கண்டிப்பாக there is a force according to Newton second law. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம், திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் Newton second law. ஸோ இந்த வேல்யூ நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிட்டோம், பை டெல்டா டி கேன்சல் ஆச்சு, n/a/v(x²m). சரிதானே, இது அப்படியே எழுதியாச்சு. அப்போ இது என்ன, ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ்னு கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குது, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் அப்படியே எழுதிட்டேன், பை ஏரியா, ஏ கேன்சல் ஆச்சு, nv²x(m). இவ்வளோதான் ப்ரெஷர். அப்போ இதுலேருந்து we can say this is the x axis, y axis எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது ஆப்வியஸ்லி. ஸோ we can say that 3vx² இல்லை 3vy², 3vz² எப்படி வேணும் எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரம் திஸ் we can find the velocity in x direction அப்படின்னு சொல்லும்போது x, அதாவது இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். சரியா, பொறுமையாக பாருங்கள். டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்படியே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.